ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம அந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் அப்படின்னு நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 விதமான கேட்டகரியில் ஜாப் வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டிகிரி படிச்சிருக்க மாதிரி இருக்கும், வித் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இன்னொரு கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு குவாலிஃபிகேஷன் 8th 10th 12th அதுக்கும் டிகிரி படித்தவங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரிட்டன் எக்ஸாமும் கிடையாது, எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸுமே கிடையாது. நீங்கள் வந்து ஃப்ரீயாக தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். இதை பற்றின ப்ரீஃபான நோட்டிஃபிகேஷனை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனை பற்றி ப்ரீஃபாக பார்க்கலாம். பத்திரிகை செய்தி குறிப்புன்னு சொல்லிட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல் வந்து கொடுத்துருக்காங்க. நாமக்கல் மாவட்ட சமூக நல அலுவலகத்தின் மூலம் சகி ஒருங்கிணைத்த சேவை மையத்திலிருந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பதவி வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கர்னு சொல்லிட்டு ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இந்த ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கேஷ் ஒர்க்கெலாம் நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த கேஷ் ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா ஃபைல் பண்ணுற மாதிரி இந்த சமூக பணி, உளவியல், இந்த மாதிரி வளர்ச்சி பணிகள் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி வந்து நீங்கள் வந்து பட்டப்படிப்பை படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 12,000 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் அந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டாவது ஜாப் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பாதுகாவலர், அதாவது செக்யூரிட்டி. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், நீங்கள் இந்த அப்ளை பண்ணிக்கலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th to 10th 12th எனி டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு ஸ்டார்டிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா 10,000 வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படுங்கிறது வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நோட்டிஃபிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து தேவையான ஆவணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணி உங்களுடைய செல்ஃப் சைன் போட்டு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியகம் நாமக்கல், அதாவது நாமக்கல்லில் உள்ளவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு நிறைய பேர் கேட்பீங்க. அது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள 38 மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் தான். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா தகுதியும் விருப்பம் உள்ளவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன மாதிரி ஜாப் அப்டேட் வந்து வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஜாப் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் எல்லா அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவே யூடியூப்பில் மேக் பண்ணி போடுவோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி.